नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की राष्ट्रभाषा पाठ्य पुस्तक पहला पत्र முதல் தாள் भाग 1 பகுதி 1 पद्य कविதைகள் पद्य संख्या 5 कविதை எண் 5 कविता का शीर्षक है कविதையின் தலைப்பு माँ 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 என்றால் अम्मा तायार। इस कविता के लेखक हैं श्री एकांत श्रीवास्तव। இந்த கவிதையை எழுதியவர் ஏகாந்த் ஸ்ரீவாஸ்தவ் என்பவர். இந்த கவிதையில் ஒரு தாயார் குழந்தைக்காக என்னெல்லாம் செய்கின்றாள், குழந்தையை மிக உயரத்தில் அழைத்துச் செல்வதற்காக, அவனை மிகச்சிறந்த உயர்ந்த மனிதனாக ஆக்குவதற்காக இந்த தாய் என்னவெல்லாம் செய்கின்றாள் என்பதை மிக அழகாக எழுதியிருக்கின்றார். पहले हम कवि के बारे में देखेंगे। कवि का नाम एकांत श्रीवास्तव। इस कविता के रचयिता श्री एकांत श्रीवास्तव हैं. இந்த கவிதையை எழுதியவர் திரு ஸ்ரீ एकांत श्रीवास्तव அவர்களாவார். आपका जन्म 1964 को रायपुर झांसी में हुआ. அவர் பிறந்தது 1964 ஆண்டு ராய்ப்பூர் झांसी. 1964 என்றால் 1964. आपकी प्रमुख रचनाएं अन्न है मेरे शब्द. अन्न है मेरे शब्द என்பது கவிதைகளின் தொகுப்பு. पानी के भीतर फूल, पानी के भीतर फूल இது ஒரு நாவல், புதினம். புதினம் என்பதை ஹிந்தியில் உபன்யாஸ் என்று கூறுவோம். ஆதி ஹே இவரது முக்கியமான படைப்புகள் அன்னஹே மேரே ஷப்த் கவிதை தொகுப்பு, பானி கே பீத்தர் ஃபூல் இது ஒரு புதினம், उपन्यास. इस कविता में कवि माँ के त्यागमय जीवन के बारे में बताते हैं. இந்த கவிதையில் கவிஞர் ஒரு தாயாரின் தியாகம் நிறைந்த வாழ்க்கையை பற்றி கூறுகின்றார். தியாகமய ஜீவன் என்றால் தியாகம் நிறைந்த வாழ்க்கை, கே பாரே மே என்றால் அதை பற்றி, பதாத்தே हैं கூறுகின்றார். இப்பொழுது கவிதையை படிக்கலாம். शताब्दियों से उसके हाथों में सुई और धागा है और हमारी फटी कमीज़. माँ फटी कमीज़ पर पायबंद लगाती हैं और पायबंद पर काढ़ती हैं भविष्य का फूल. शताब्दियों से நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக, शताब्दी என்றால் 100 ஆண்டு, शताब्दियों से என்பது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக என்பது பொருள். उसके हाथ में सुई और धागा है. அவளது கையில் ஊசியும் நூலும் இருக்கின்றது. உஸ்கே ஹாத் மே என்றால் அவளது கையில், அதாவது தாயாரின் கையில், சுயி சுயி என்றால் ஊசி, और மற்றும் தாகா நூல் உள்ளன. और हमारी फटी कमीज ஆனால் நம்மிடம் இருப்பது ஒரு கிழிந்து போன சட்டை, ஷர்ட் என்று கூறுவோம் அல்லவா, ஆங்கிலத்தில் அதைத்தான் கமீஸ் என்பார்கள். நம்மிடம் இருப்பது கிழிந்து போன சட்டை. माँ फटी कमीज पर पायबंद लगाती हैं और पायबंद पर काढ़ती हैं भविष्य का फूल. பைபந்து லகாத்தி ஹே, பைபந்து என்றால் ஒட்டு போடுதல். அந்த கிழிந்து போன இடத்தை சேர்த்து தைத்து ஒட்டு போடுகின்றோம் அல்லவா, அதற்கு பைபந்து லகானா என்பது பெயர். और பைபந்து பர் காடுத்தி ஹே பவிஷ்ய கா ஃபூல், இதுதான் மிகவும் அற்புதமான வரிகள். பைபந்து பர் காடுத்தி ஹே, அந்த ஒட்டு போட்டதின் மேல் காடுத்தி ஹே அழகாக அவள் செதுக்கி தைத்து வைக்கின்றாள். என்ன, ஒரு பூ, பவிஷ்ய கா பூல், நமது எதிர்காலம் என்ற மலரை அங்கு தைத்து வைக்கின்றாளாம். அதாவது கிழிந்த துணியை கூட வெளியில் பார்ப்பதற்கு கிழிந்தது போல் தெரியாமல் அதையும் ஒரு அழகான பூவாக மாற்றி வைக்கின்றாள் தாயார். அதாவது மகன் எப்படி இருந்தாலும் அவனை சிறப்பானவனாக வெளியில் காட்ட வேண்டும் என்பது ஒவ்வொரு தாயாரின் விருப்பம்.
அதைத்தான் இந்த 2 வரிகளில் மிகவும் அற்புதமாக கவிஞர் கூறுகின்றார். பைபந்து பர் காடத்தி ஹே பவிஷ்ய கா பூல். அந்த ஒட்டுதல் மேலும் கூட ஒரு அழகான பூவை வரைந்து பவிஷ்ய கா பூல், இந்த குழந்தையின் மகனின் எதிர்கால பூவை அவள் உருவாக்குகின்றாள். அடுத்த பத்தி. वो रात भर कंदील की तरह जलती हैं, इसके बाद भोर के तारा सी झिलमिलाती हैं. माँ एक नदी का नाम है जो जीवन के कछारों को उर्वर बनाती हैं. वो रात भर இரவு முழுவதும், அவள் இரவு முழுவதும் கந்தீல் கி தர ஜல்தி हैं. கந்தீல் என்றால் மண் விளக்கு, மண் விளக்கை போல எரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஜல்தி ஹே என்றால் எரிகின்றாள், நமக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக, மகனுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக, குழந்தைகளுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக இரவு முழுதும் எரிகின்றாள். மண் விளக்கு எப்படி எரியுமோ அதை போல. இஸ்கே பாத், அதன் பிறகு போர் கே தாரே சி. போர் கா தாரா என்றால், போர் என்றால் விடியற் காலை. விடியற் காலையில் ஒரு நட்சத்திரம் மின் 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 என்று தெரியும் அல்லவா, அதற்கு போர்கா தாரா என்று சொல்வார்கள். தாரா என்றால் நட்சத்திரம், போர் என்றால் விடியல், விடியல் காலையில் தோன்றும் நட்சத்திரம், போர்கா தாரா. சி, சி என்பது அதை போல என்ற அர்த்தத்தை குறிக்கும். போர்கா போர்கே தாரா சி, விடியல் காலையில் தோன்றும் நட்சத்திரத்தை போல. ஜில்மிலாத்தி ஹே, பளபளக்கின்றாள். மா ஏக் நதி கா நாம் ஹே, தாயார் ஒரு நதி. தாயார் என்பவள் ஒரு நதி, நதியின் பெயர், நதியின் பெயர் என்று இங்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அதை நாம் தாயார் என்பது ஒரு நதி என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஜோ ஜீவன் கே கச்சாரும் கோ உருவர் பனாத்தி ஹே. ஜீவன் கே கச்சார் என்றால் வாழ்க்கையின் இருமருங்கிலும் இருக்கின்ற அந்த கரைகள். தாயார் என்பதை ஒரு நதியாக கொண்டால், நதிக்கு இரு கரையிலும் இருக்கின்ற இடத்தை எப்படி நதி செழுமையாக்குமோ அதை போல தாயார் தன்னை சுற்றி இருக்கின்ற தன் பிள்ளைகளை செழுமையாக வாழச் செய்ய எல்லா தியாகங்களும் செய்கின்றாள் என்பதாக இந்த வரிகளின் அர்த்தத்தை நாம் கொள்ள வேண்டும். மா ஏக் நதி கா நாம் ஹே, தாயார் என்பவள் நதி. ஜோ ஜீவன் கே கச்சாரோं को उर्वर बनाती है. எப்படி ஒரு நதி தன் கரையில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் செழுமையாக்குகின்றதோ, தன் கரையில் இருக்கும் புல்லினங்களையும் மற்றவைகளையும் செழுமையாக்குகின்றதோ, அதை போல தன்னை சுற்றி இருக்கின்ற பிள்ளைகளை, தன் குடும்பத்தை அவள் செழுமையாக்குகின்றாள். உருவர் என்றால் செழுமையாக்குதல். அடுத்த பத்தி. संपूर्ण धरती है माँ, हमारी सांसों की धुरी पर घूमती. जहाँ सबसे पहले फूटे जीवन के अंकुर, वो हमारे माथे पर मोर पंख की तरह बांधती है वसंत. சென்ற பத்தியில் தாயாரை ஒரு நதியுடன் ஒப்பிட்டு கூறியிருந்தார். இப்பொழுது இங்கு பூமியுடன் கூறுகின்றார், பூமியுடன் ஒப்பிடுகின்றார். சம்பூர்ண தரதி ஹேமா, இந்த முழு பூமியும் தாயார்தான். சம்பூர்ண என்றால் முழுமை, தரதி என்றால் பூமி. हमारी सांसों की धुरी पर घूमती. அந்த பூமி எப்படி சுற்றுகின்றது? நடுவில் ஒரு அச்சாணி இருக்கின்றது, அந்த அச்சாணியில் சுற்றுகின்றது அல்லவா? அதுபோல இந்த தாயாரின் அச்சாணி எது? நமது மூச்சு தான், பிள்ளைகளின் மூச்சு தான் தாயாருக்கு அச்சாணி. हमारी सांसों की धुरी पर, धुरी என்றால் நடுவில் இருக்கும் அச்சாணி. இந்த அச்சாணியில் घूमती, சுழலுகின்றாள். அதாவது பிள்ளைகளின் வாழ்க்கைத்தான் அவளுக்கு தனது வாழ்க்கை, அதை சுற்றி சுற்றி தான் அவள் சுழன்று கொண்டு இருக்கின்றாள். எப்படி பூமி அச்சாணியை சுற்றி கொண்டு இருக்கின்றதோ அதுபோல தாயார் குழந்தைகளின் மூச்சில், இந்த மூச்சு என்ற அச்சாணியில் சுற்றி கொண்டு இருக்கின்றாள், சுழன்று கொண்டு இருக்கின்றாள். ஜஹா சப்சே பஹலே ஃபூட்டே ஜீவன் கே அங்குர். அங்குர் என்றால் துளிர், முதல் முதல் முளை விடுகின்றது அல்லவா, அதற்கு அங்குர் என்று கூறுவோம். சப்சே பஹலே ஃபூட்டே ஜீவன் கே அங்குர், தாயாரிடம்தானே முதன் முதலாக வாழ்க்கை என்கின்ற செடியின் முளை விடுகின்றது, முதல் முதல் முளை விடுவது அங்கே தானே. எனவே ஜஹா சப்சே பஹலே ஃபூட்டே, ஃபூட்டே என்றால் வெளிவிடுதல், ஜீவன் கே அங்குர், வாழ்க்கை என்கின்ற இந்த செடியின் அங்குர், அங்குர் என்றால் முளை விடுதல்.
இந்த முளை முதலில் தாயாரிடத்திலிருந்து தான் வெளிவருகின்றது. वो हमारे माथे पर मोर पंख की तरह बांधती है वसंत. அந்த பிள்ளையை பலவிதமாக அலங்காரம் செய்து பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாயாரும் ஆசைப்படுவார். அதுபோல இங்கு கவிஞர் கூறுகின்றார், ஓ ஹமாரே மாथे पर, அவள் நமது நெற்றியில், மாதா என்றால் நெற்றி, நெற்றியின் மேல் மோர் பங்குக்கு தர, மோர் பங்க் என்றால் மயில் இறகு, மயில் இறகை போல பாந்ததி ஹே வசந்த், வசந்தத்தை, வசந்தம் என்றால் வசந்த காலம், செழுமை, நல்வாழ்க்கை, மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கை என்ற எல்லாவற்றையும் இந்த வசந்த் என்ற சொல் குறிப்பிடுகின்றது. பாந்ததி ஹே வசந்த், பாந்தனா என்றால் கட்டுதல், நமது தலையில் ஒரு அழகான வாழ்க்கையை அவள் கட்டுகின்றாள். பல கஷ்டங்களை தான் எடுத்துக்கொண்டு பூமியை போல சுழன்று நமது மூச்சையே தனது அச்சாணியாக கொண்டு சுழல்கின்ற தாய் நமது தலையில் வசந்தத்தை, மகிழ்ச்சியை, ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை மயிலிறகை போல வைத்து அலங்கரிக்கின்றாள் என்பது இந்த பத்தியின் பொருள். हमारे घावों पर रखती हैं रुई के पाहों से बादल और हमारे होठों तक अंजुरी में भरकर लाती हैं समुद्र. आकाश है हम उसके दोनों हाथों में उठे. हमारे घावों पर रखती हैं रुई के पाहों से बादल. हमारे घावों पर, घावों என்றால் காயங்கள், நமக்கு காயம் ஏற்பட்டு விட்டது என்றால், காயம் என்பது வெளிப்படையான காயமோ அல்லது மனதில் தோன்றும் காயமோ, உற்சாகம் இல்லாமல் இருப்பதோ என்று எல்லாவற்றையும் நாம் அர்த்தமாக கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் நாம் வீழ்ச்சி அடைகின்றோமோ, மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ வீழ்ச்சி அடையும் போது ஹமாரே காவோம் பர், நமது காயங்கள் மேல் ரக்தி ஹே வைக்கின்றாள். ருயிகே பஹோ சே பாதல், ருயி என்றால் பஞ்சு, ருயிகே பாகம் என்றால் பஞ்சை சிறிய சிறிய உருண்டைகள் போல செய்வோம் அல்லவா, காயத்தில் வைக்க வேண்டும் என்றால் அது ருயிகே பாகோசே பாதல், பாதல் என்றால் மேகம், மேகத்தையே கொண்டு வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். நாம் அடிபட்டு விட்டால் மேகம் போன்ற அந்த மென்மையான பஞ்சை அந்த காயத்தின் மேல் வைத்து நமக்கு ஆறுதல் கொடுக்க அவள்தான் எல்லா ஏற்பாடுகளும் செய்கின்றாள். और हमारे होंठों तक अंजुरी में भरकर लाती है समुद्र. ஒரு அழகான கற்பனை, சமுத்திரத்தையே தனது கையில் எடுத்துக்கொண்டு வந்து நமது வாயருகில் வைக்க முயற்சி செய்கின்றாளாம். அதாவது இதை எப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், உலகத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் எடுத்துக்கொண்டு வந்து மகனிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தாயாரும் ஆசைப்படுகின்றார். அதைத்தான் இங்கு ஒரு உதாரணம் மூலமாக குறிப்பிடுகின்றார். சமுத்திர தண்ணி அனைத்தையும் இரண்டு கைகளில், அஞ்சுரி என்றால் இரண்டு கைகள், இரண்டு கைகளிலும் எடுத்துக்கொண்டு வந்து ஹமாரே ஹோண்டோன் தக், நமது உதடு வரையில் வைக்க ஆசைப்படுகின்றாளாம். அதாவது குழந்தை கஷ்டமே படாமல் தானே குழந்தைக்கு எல்லாம் செய்துவிட வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து சுகத்தையும் குழந்தையின் வாயருகில் வரையில் கொண்டு சென்று அதற்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். அதைத்தான் இங்கு அழகாக குறிப்பிட்டேன். ஹமாரே ஹோண்டோன் தக் அஞ்சுரி, அஞ்சுரி என்றால் இரண்டு கைகள், இரண்டு கைகளில் பர்கர் நிரப்பிக்கொண்டு லாத்தி ஹே சமுத்திர, சமுத்திரத்தை கொண்டு வந்து தருகின்றாள். ஆகாஷே ஹம், நாம் ஆகாயம் என்றால் உஸ்கே ஹாத்தோமே, உஸ்கே தோனோ ஹாத்தோமே உठे, நாம் அவளது இரண்டு கைகள் மூலமாக ஒரு ஆகாயம் போல உயர்ந்து நிற்கின்றோம். ஆகாஷே ஹம் உன்கே தோனோ ஹாத்தோமே உठे, அவளது இரண்டு கைகளிலும் நாம் ஆகாயமாக உயர்ந்து இருக்கின்றோம். இதில் இப்படியும் அர்த்தம் கொள்ளலாம். ஒன்று, உலகத்தில் நாம் உயர்வாக வாழ்கின்றோம் என்ற அர்த்தத்தையும் கொள்ளலாம். அல்லது ஒரு தாயாருக்கு தன் மகன் ஆகாயத்தை போன்ற உயர்ந்தவன் என்பது அவள் எண்ணம் என்பதையும் நாம் அர்த்தமாக கொள்ளலாம். இப்படி ஒரு தாயாரை பற்றி மிகவும் அற்புதமான கவிதையை ஏகாந்த ஸ்ரீவாத்சவ் எழுதியிருக்கின்றார். மிகவும் நல்ல கவிதை, படித்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் படியுங்கள், மனப்பாடம் செய்யவும் முயற்சி செய்யுங்கள். சரியா? நன்றி, தன்யவாத்.